வணக்கம். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்தபோது தீபாவளி கொண்டாடியதில்லை என்று ஒரு செய்தி இணையத்தில் உலவுகிறது. இதன் பின்னணி என்ன? 1790 ஆண்டு நரக சதுர்த்தசி நள்ளிரவில் திப்பு சுல்தான் தனது மிகவும் விசுவாசமான வீரர்களுடன் மேலுகோட்டில் உள்ள ஸ்ரீ செல்வநாராயண சுவாமி கோயிலுக்குள் புகுந்தார். அன்று நரக சதுர்த்தசி ஊர்வலத்தில் சுமார் 1000 பக்தர்கள் பங்கேற்றார்கள். இரவு சடங்குகளுக்கு பிறகு திப்பு வந்தபோது அவர்கள் ஓய்வெடுக்க தயாராகி கொண்டிருந்தார்கள். அப்போது திப்பு சுல்தான் கோயில் வாயில்களை எல்லாம் சீல் வைத்துவிட்டு 800 பக்தர்களை படுகொலை செய்ய உத்தரவிட்டார். பெண்களையோ குழந்தைகளையோ விடவில்லை. மீதமுள்ள 200 அழகான பெண்கள் அவரது அரண்மனைக்கு பிடித்து செல்லப்பட்டனர். திப்பு மேலுகோட் கோயிலை அழித்து அதன் மகத்தான பொக்கிஷங்களை கொள்ளையடித்தார். 26 யானைகளையும் 150 குதிரைகளையும் பயன்படுத்தி எல்லாவற்றையும் அழித்து ஒழிக்க 3 நாட்களானது. மறுநாள் தீபாவளி. இன்று வரை மண்டையம்மையங்கார்கள் என்று அழைக்கப்படும் மேலுகோட்டைச் சேர்ந்த பல குடும்பங்கள் அந்த இருண்ட மற்றும் சோகமான இரவை நினைவுகூரும் வகையில் தீபாவளியை கொண்டாடுவதில்லை. ஜெயலலிதா அவர்களும் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர். அதனால்தான் அவரும் ஒருபோதும் தீபாவளி திருவிழாவை கொண்டாடுவதில்லை என்று செய்திகள் கூறுகின்றன. தனது மூதாதையர்களின் தலைவதியை அவரால் மறக்க முடியவில்லை என்றும் செய்திகள் சொல்கின்றன. இது பற்றி உறுதியாக கூற முடியாவிட்டாலும் திப்பு சுல்தானின் வாளான பெட் சேம்பர் ஸ்வோர்ட், அதில் என் மதம் மீது நம்பிக்கை இல்லாத காட்டு மிராண்டுகளை அழித்து பெறும் வெற்றி, டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் விக்டரி ஓவர் நான் பிலீவர்ஸ் காஃபிஸ் என்று பொழித்திருப்பதை காணலாம். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.